வணக்கம் மக்களே, என் பேர் ரூபேஷ். நான் ஒரு ஆம்பி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, நீங்கள் ஒரு டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கீங்க, கோல்டு ETF அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கீங்கன்னா, உங்களுக்கு செபி வந்து ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள். இந்த ப்ராடக்டோட பேர் வந்து எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட். இது வந்து டிஜிட்டல் கோல்டையும் கோல்டு ETF-யும் வந்து கம்பைன் பண்ண மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு. அது ஏன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து ரெண்டுத்தில் இருக்க அட்வான்டேஜஸையும் மிக்ஸ்அப் பண்ணி ஒரு ப்ராடக்டாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இது செபி வந்து இது ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே வந்து சேஃபு. டிஜிட்டல் கோல்டில் நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு செபிக்கிட்ட இருந்து. அதுக்கு எந்த ஒரு ரெகுலேஷனும் கிடையாது. ஸோ சேஃப் இல்லை, நீங்கள் வந்து உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்றதை செபி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வரணுன்றதுக்காக தான் செபி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து செபி ரெகுலேட்டடு. ஸோ எல்லாமே வந்து அவங்களோட மேற்பார்வையில் தான் நடக்கும். அதனாலேயே இது வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக்கெல்லாம் எப்படி அவங்க ரெகுலேட்டடாக வச்சுருக்காங்களோ அதே மாதிரி கோல்டையும் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டான ஃபிசிக்கல் கோல்டை வந்து செபி ரெகுலேட்டட் லாக்கர்ஸில் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வாங்கினதை ஃபிசிக்கல் கோல்டாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அதை வந்து இது பண்ணிக்கலாம், ஃபிசிக்கல் கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிவிடுவாங்க. இதனால் வந்து டிஜிட்டல் கோல்டு வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு இது வந்து பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஏன்னா அந்த ஃபீச்சருக்காக தான் நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஃபீச்சர் இங்கேயே கிடைக்குது. அண்ட் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா, இது ETF மாதிரி டே டு டே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும். ஸோ வாங்க விற்க வந்து ரொம்பவே ஈஸி. இதனால் லிக்விடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்கே. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, டிஜிட்டல் கோல்டு வந்து வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு ஆப்பில் ஒரு ரேட் இருக்கும். கூகுள் பேயில் ஒரு ரேட் இருக்கும், ஃபோன்பேயில் ஒரு ரேட் இருக்கும், பேடிஎம்மில் ஒரு ரேட் இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, பட் மைனர் டிஃப்ரென்சஸ் வந்து ஒரு ஆப்புக்கும் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இங்கே இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக யார் எந்த மூலையில் வாங்கினாலும் ஒரே ரேட்டு தான் இங்கே வந்து இருக்கும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இங்கே. அண்ட் வந்து இது ரெகுலேட்டட், நீங்கள் டே டு டே ட்ரேட் பண்ணுறீங்க. அதனால் வந்து இது ரொம்பவே செக்யூர். டிஜிட்டல் கோல்டு மாதிரி இது அன்ரெகுலேட்டட் இல்லை நாட் செக்யூர்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலே உங்களுக்கு தேவையில்லை. இது செபியே பேக் பண்ணுறாங்க. இது வந்து செபி ரெகுலேட்டட் புரோக்கர்ஸ் மட்டும்தான் வந்து இது பண்ணுவாங்க. நீங்கள் அதனால் இதை நம்பி வாங்கலாம். இது வந்து ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் இது வரும்போது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ் நிறைய நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.